ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டோடைய சர்வீசஸ்ஸு. இதில் என்னென்ன இருக்குது, இது அப்ளிகேஷன் லேயர் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர். அப்ளிகேஷன் லேயர் இதெல்லாம் ஏபி அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் தென் இன்டர்நெட் லேயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் இன்டர்நெட் லேயருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்கிறோம். அப்ளிகேஷன் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயரில் 2 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, டிசிபி அண்ட் தென் யூடிபி. நெக்ஸ்ட்டு ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இது வந்து அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, இந்த சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த டிரான்ஸ்போர்ட் லேயர் ஆர் சிமிலர் டு த டேட்டா லிங்க் லேயர். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே டேட்டா லிங்க் லேயரில் சர்வீசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, 2 வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். இப்போ டேட்டா லிங்க் லேயரில் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் லேயர், ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா லிங்க் கண்ட்ரோல்ஸ் த ஃபிசிக்கல் லேயர் while the transport layer controls all the lower layers. இப்போ டேட்டா லிங்க் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்தோன்னா, ஒன்லி ஃபிசிக்கல் லேயரை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஆல் த லோயர் லேயர்ஸ். அதாவது லோயர் லேயர் அதாவது ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். The services provided by the transport layer protocols என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரிஸில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் டெலிவரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸிங், நெக்ஸ்ட்டு ரிலேபிள் டெலிவரி, நெக்ஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் தென் மல்டிப்ளெக்ஸிங். இதான் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ், நம்ம ப்ரோட்டோக்காலோடைய சர்வீசஸ் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்க்கலாம். அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் எண்ட் டு எண்ட் டெலிவரி, அட்ரஸிங், ரிலையபிள் டெலிவரி, ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் தென் மல்டிப்ளெக்ஸிங். இப்போ ஃபஸ்ட்டு எண்ட் டு எண்ட் டெலிவரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எண்ட் டு எண்ட் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிரான்ஸ்போர்ட் லேயர் டிரான்ஸ்மிட் த என்டையர் மெசேஜ். அதாவது எண்ட் டு எண்ட் டெலிவரினா என்னென்ன மெசேஜ் இருக்கோ எல்லா மெசேஜுமே கம்ப்ளீட்டாக என்ன பார்த்தீங்கன்னா சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து டெஸ்டினேஷனுக்கு அமுச்சு விட்டுரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் மெசேஜ் டிரான்ஸ்மிட் எல்லா மெசேஜுமே டிரான்ஸ்மிட் பண்ணிவிடும். அதான் நம்ம வந்து எண்ட் டு எண்ட் டெலிவரின்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் இட் என்ஷூர்ஸ் த எண்ட் டு எண்ட் டெலிவரி ஆஃப் அன் என்டையர் மெசேஜ் ஃப்ரம் எ சோர்ஸ் டு த டெஸ்டினேஷன்ஸ். அதனால தான் இது வந்து சொல்கிறாங்கன்னா எண்ட் டு எண்ட் டெலிவரி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம், ஓகேவா. அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷனில் எல்லா மெசேஜுமே என்டையர் மெசேஜ்னால் மொத்தமாக இருக்க எல்லா மெசேஜுமே அனுப்புறது தான் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் டெலிவரி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிள் டெலிவரி. ரிலையபிள் டெலிவரின்னு என்னென்னு பார்த்தோன்னா த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரொவைட்ஸ் ரிலையபிலிட்டி சர்வீசஸ் பை ரீட்ரான்ஸ்மிட்டிங். ஏன் இது வந்து ரிலையபிள் டெலிவரின்னு சொல்கிறோன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்னன்னு பார்க்கணுன்னா, ஏதாவது டேட்டா வந்து லாஸ்ட் ஆயிடுச்சோ இல்லை டேமேஜ் ஆயிடுச்சோ அப்படி இருந்தால் மறுபடியும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதே டேட்டாவை என்ன பண்ணும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தா இங்கே ரிலையபிள் டெலிவரி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த ரிலையபிள் டெலிவரி பார்த்தீங்கன்னா 4 இது இருக்குது, 4 அக்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எரர் கண்ட்ரோல், சீக்வன்ஸ் கண்ட்ரோல், லாஸ் கண்ட்ரோல் அண்ட் தென் டூப்ளிகேஷன் கண்ட்ரோல் சொல்லிட்டு இது 4 வந்து இதில் இருக்குது. இப்போ எரர் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரைமரி ரோல் ஆஃப் ரிலையபிலிட்டியில் ப்ரைமரி ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எரர் கண்ட்ரோல். எரர் கண்ட்ரோல் தெரியும் இல்லையா, இப்போ எதாவது டேட்டா எதாவது அனுப்பிச்சிச்சுன்னா அது எரர் இருக்கான்னு செக் பண்ணுறது. இன் ரியாலிட்டி நோ டிரான்ஸ்மிஷன் வில் 100% எரர் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் கால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இஸ் எரர் ஃப்ரீ ப்ரொவைட். இது வந்து எரர் ஃப்ரீ டிரான்ஸ்மிஷன். அதனால தான் வந்து பார்த்தோன்னா இப்போ டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணணும்னு பார்க்கணும்னா இந்த டேட்டா லிங்க் லேயர் செக்ஸ் ஃபார் த எரர் பிட்வீன் ஈச் நெட்வொர்க். இப்போ டேட்டா லிங்க் என்ன பண்ணுவோம், என்னென்ன எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்காக பார்க்கும். இஃப் அன் எரர் இன்ட்ரடியூஸ்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் அன் எரர் இஸ் இன்ட்ரடியூஸ் இன்சைட் ஆஃப் த ரூட்டர். இப்போ எரர் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டரில் இருந்துச்சுன்னா இந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து கண்டுபிடிச்சி அனுப்பும் இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து எங்கன்னா எண்ட் டு எண்ட் ஒவ்வொரு வாட்டியும் டேட்டா அனுப்பும் போது செக் பண்ணி தான் அனுப்பும். இப்போ ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அது என்னென்னா டிஃபால்ட்டாக அது வந்து ரீகரெக்ட் பண்ணிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது எரர்ஸ் நாட் செக்டு. அந்த டேட்டா லிங்க் லேயரில் ஒரு வேளை செக் பண்ணலன்னா, ஓகேவா. டேட்டா லிங்க் லேயரில் செக் பண்ணி வந்துச்சுன்னா நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ டேட்டா லிங்க் லேயரில் செக் பண்ணலன்னா இது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலிமா நம்ம வந்து செக் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கண்ட்ரோல். சீக்வன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா ஆன் த சென்டிங் எண்ட் த டிரான்ஸ்போர்ட் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஷூரிங் தி ப்ராக்கெட்ஸ். அதாவது நம்ம சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்லேருந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு டேட்டா போகிறதுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா லேயர் தான் ரெஸ்பான்சிபிள்ஸ். அதாவது அங்கே எல்லா லேயருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லேயர் பேக்கெட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் த அப்பர் கேன் பி யூஸ் பை த லோயர் லேயர் ரெண்டுத்தையுமே மூலமாக அந்த டேட்டா வந்து எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ
டெஸ்டினேஷனில் சென்ட் பண்ணிடும். இப்போ அதர் எண்ட் ஆன் த ரிசீவிங் எண்டில் அது சென்ட் ஆகிடுச்சுன்னா செக்மெண்ட்ஸ் ஆஃப் த கேன் பி கரெக்ட்லி ரீஅசெம்பிள்ட் ஆன் த ரிசீவிங் எண்ட். இட் என்ஷூர்ஸ், அதாவது ரிசீவிங் எண்டில் அது கரெக்டாக வந்து டேட்டா போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பியும் டேட்டாவை சென்ட் பண்ணும். அதான் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கண்ட்ரோல். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து லாஸ் கண்ட்ரோல். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ டேட்டா எதாவது டிரான்ஸ்மிட் பண்ணும் போது வழியில் எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதான் the transport layer ensures that all the fragments of a transmission arrive at the destination. டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணும், கரெக்டாக பார்க்கும் எல்லா இடமே போயிடுச்சானே. ஆன் த சென்டிங் எண்ட் ஆல் த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆர் கிவன் சீக்வன்ஸ் நம்பர். அதாவது சீக்வன்ஸ் நம்பர் மூலயமா தான் இப்போது பேக்கெட் 1 அப்படின்னு ஒன்று சென்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து பேக்கெட் 1 சென்ட் ஆச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை இங்கே ஏதாவது லாஸ் கண்ட்ரோல், அதாவது இதனால் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை, அதனால தான் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்து நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். அப்படியும் மீறி நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அது ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிவிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் கண்ட்ரோலு. இந்த டூப்ளிகேஷன் கண்ட்ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா த டிரான்ஸ்போர்ட் லேயர் கேரண்டீஸ் தட் நோ டூப்ளிகேட் டேட்டா அரைவ் அட் த டெஸ்டினேஷன்ஸ். இப்போ டூப்ளிகேஷன் கண்ட்ரோலில் பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் டேட்டா கேரண்டி பண்ணும். ஏன்னா இது வந்து நம்ம சீக்வன்ஸ் நம்பரோடு அனுப்புகிறோம் இல்லையா, சீக்வன்ஸ் நம்பர் அனுப்பும் போது டூப்ளிகேட் டேட்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதுக்காக தான் அதனால தான் இங்கே டூப்ளிகேஷன்ஸ் கண்ட்ரோல் வந்து இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், சீக்வன்ஸ் நம்பரை யூஸ் டு ஐடென்டிஃபை த லாஸ்ட் பேக்கெட். சீக்வன்ஸ் நம்பர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பேக்கெட் சென்ட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் லாஸ்ட் பேக்கெட்ஸ் எதாவது லாஸ்ட் ஆகுதான்னு அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் இந்த சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறோம். இதனால நம்ம வந்து டூப்ளிகேட் எதாக இருந்தாலும் நம்மளால் கிளியராக ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோலு. இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா the flow control is used to prevent the center from overlapping the receivers. இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இஸ் டு ப்ரிவெண்ட் த சென்டர் ஓவர்லாப்பிங்னா ஒன்றோட ஒன்று கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இஃப் த ரிசீவர் இஸ் ஓவர்லோடட் வித் டூ மச் டேட்டா, இப்போ வந்து ரிசீவர் பார்த்து நிறையா டேட்டா போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும், டேட்டா வந்து லாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம்னா ரிசீவர் டிஸ்கார்ட்ஸ் த பேக்கெட்ஸ். அந்த பேக்கெட்ஸ் வந்து ரிசீவர் டிஸ்கார்ட் பண்ணிவிடும், அதாவது அளவுக்கு மீறின பேக்கெட்ஸ் போகும்போது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃப்ளோ கண்ட்ரோல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் யூசஸ் அ ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால். நம்ம ஏற்கனவே ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். தட் மேக்ஸ் த டேட்டா டிரான்ஸ்மிஷன். இந்த ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து பண்ணணும். ஓகேவா, இந்த ஓவர்லாப்லாம் ஆகாமல். நெக்ஸ்ட்டு நம்ம சர்வீசஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா மல்டிப்ளெக்ஸிங். மல்டிப்ளெக்ஸிங் எதுக்குன்னா த டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ் யூசஸ் த மல்டிப்ளெக்ஸிங் டு இம்ப்ரூவ் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி. நம்மளுடைய டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மல்டிப்ளெக்ஸிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து அப்வேர்ட் மல்டிப்ளெக்ஸிங் அண்ட் தென் டவுன்வேர்ட் மல்டிப்ளெக்ஸிங் சொல்லிட்டு 2 இருக்குது. இப்போ அப்வேர்ட் மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னா பார்க்கலாம், மேயர் அப்பர் லேயர்ஸ் அண்ட் தென் 1 விஷுவல் சர்க்யூட் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் மல்டிப்ளெக்ஸிங் மீன்ஸ் மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஒரே ஒரு நெட்வொர்க்கில் மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். டு டேக் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். த டிரான்ஸ்போர்ட் லேயர் சென்ட் செர்வல் டிரான்ஸ்மிஷன்ஸ். அதாவது நம்ம வந்து சொல்லல ஒரே ஒரு நெட்வொர்க்கில் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறதுனால இட் சென்ட் செர்வல் டிரான்ஸ்மிஷன்ஸ் பவுண்ட் ஃப்ரம் த சேம் டெஸ்டினேஷன். ஒரே டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சேம் பாத்தில் அப்போர்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒரே நேரத்தில் வந்து போகும். அதனால் வந்து இது வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் மல்டிப்ளெக்ஸிங். டவுன்வர்ட் மல்டிப்ளெக்ஸிங்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும் அண்ட் தென் 1 விஷுவல் சர்க்யூட் தான் இருக்கும். இப்போ இந்த டவுன்வர்ட் மல்டிப்ளெக்ஸிங் மீன்ஸ் 1 டிரான்ஸ்போர்ட் லேயர் கனெக்ஷன் யூசஸ் மல்டிபிள் கனெக்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் மல்டிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா. The downward multiplexing allows the transport layer to split a connection. இது என்ன பண்ணோம், டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி செவரல் பாத்துக்கு, அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செவரல் பாத்துக்கு போகிறதுக்கு இது வந்து வழிவகுக்கும். திஸ் டைப் ஆஃப் மல்டிப்ளெக்ஸிங் இஸ் யூஸ்டு வென் நெட்வொர்க்ஸ். இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸிங் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா லோ ஆர் ஸ்லோ கெப்பாசிட்டி தான் நமக்கு வந்து இது வந்து ஆகும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா அக்கார்டிங் டு த லேயர்டு மாடல் த டிரான்ஸ்போர்ட் லேயர் இன்ட்ராக்ட்ஸ் வித் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செஷன் லேயர். இந்த வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸிங்கில் பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் லேயர் யார் கூட வந்து இதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஷன் லேயர் கூட தான் அதோடைய ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். மெனி ப்ரோட்டோகால்ஸ், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பைன் செஷன் ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் இன் எ சிங்கிள் லேயர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செஷன் லேயர் ப்ரெசன்டேஷனும் அதாவது 2 கம்பைன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெனி ப்ரோட்டோகால் கம்பைன், நிறைய ப்ரோட்டோகால் கம்பைன் செஷன் ப்ரெசன்டேஷனும் நான் அப்ளிகேஷன் லேயர் செஷன் லேயருக்கும் அப்ளிகேஷன் லேயருக்கும் நிறைய வந்து கம்பைன் பண்ணி இந்த ப்ரோட்டோகால்ஸில் சிங்கிள் லேயராக போகிறது தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயரில் சிங்கிளாக போகும். இன் திஸ் கேசஸ் டெலிவரி டு த செஷன் லேயர் மீன்ஸ் த இந்த மாதிரி டைப்பில் 2மே கம்பைன் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம டெலிவரி லேயரில் என்னென்னலாம் நம்ம வந்து செஷன் லேயரில் என்னென்ன டெலிவரி பண்ணுறோமோ அதெல்லாம் அப்ளிகேஷன் லேயருக்கு டெலிவரி பண்ணுறோன்னு அர்த்தம். டேட்டா ஜெனரேட் பை அப்ளிகேஷன் ஆன் ஒன் மிஷின்ஸ் மட் பி டிரான்ஸ்மிட்டட் டு த கரண்ட் அப்ளிகேஷன்ஸ். அதாவது டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மிஷின்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் மிஷினுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் வரும். ஆனால் இப்போ நம்ம செக்ஷன் மூலிமா கம்பைன் பண்ணிட்டோம்னா இந்த செஷன் லேயரில் என்னென்ன டேட்டா போகுதோ அதில் அப்ளிகேஷன் போகிற மாதிரி அர்த்தம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி டிரான்ஸ்மிட்டட் இங்கேருந்து செஷன் லேயரில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஒன்றும் இல்லையா. இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சோர்ஸ், இது டெஸ்டினேஷன். இப்போ இது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இல்லையா, அதான் அட்ரஸிங். இப்போ இந்த செஷன் லேயர்லேருந்து இந்த செஷன் லேயருக்கு போகணுன்னா அது கண்டிப்பாக அட்ரஸிங் தேவை. இந்த அட்ரஸை யார் ப்ரொவைட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலிமா தான் நமக்கு வந்து போகும். த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரொவைட்ஸ் த யூசர் அட்ரஸ், அதாவது எந்த போர்ட்டுக்கு போகணுமோ அந்த யூசர் அட்ரஸை வந்து ப்ரொவைட் பண்ணிடும். அப்போ அதை வச்சு அந்த டேட்டா வந்து அங்கே வந்து சென்ட் ஆகிடும். த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் நீட் டு நோ விச் அப்பர் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகாலுக்கு தெரியும் இந்த அப்பர் லேயர் ப்ரோட்டோகால். அப்பர் லேயரில் என்ன இருக்குது, செஷன் லேயர் அண்ட் தென் இது இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து எது போகணும் எது கம்யூனிகேட் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு தான் தெரியும். இப்போ வந்து பாருங்கள், இதான் பாருங்கள். இப்போ இங்கேருந்து இங்கே டேட்டா வந்து போகணும். இந்த டேட்டா வந்து த்ரூ எப்படி வருது, நமக்கு டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் டேட்டா லைக் ஃபிசிக்கல் லேயர் மூலிமா நமக்கு டேட்டா வந்து கம்யூனிகேட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரியர் கம்யூனிகேஷன்ஸ். இப்போ இந்த டாபிக் வந்து உங்கள் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்ன்ற டாபிக் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.